ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியத்தையும் ஆரோக்கியத்தையும் வரப்பண்ணி குணமாக்குவேர் என்ற வாக்குத்தத்தத்தை கர்த்தர் நடத்தினதுக்காக நிறைவேற்றினதுக்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்று வாக்கு பண்ணு கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கர்த்தர் சகல நோயும் உன்னை விட்டு விலக்குவார் என்ற வாக்கு தத்துவங்களுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்ற வார்த்தைக்காய் ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். தன் வழியை சபை பண்ணுறவனுக்கு தேவனுடைய ரட்சிப்பை வெளிப்படுத்துவேன் என்று சொன்ன ஆண்டரை நாங்கள் துதித்து ஸ்தோத்திரித்து மகிமைப்படுத்துகிறோம். இந்த காலை ஆராதனை வேலைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எல்லா விதமான தடைகளை நீக்கி உம்முடைய ஜனங்களை கொண்டு வந்து உம்மை ஆராதிக்க, உம்மை சேவிக்க, உமக்காக ஜீவிக்க நீர் ஆயத்தப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. இந்த நாளின் ஆராதனை முழுவதுமாக தேவ மகிமை உண்டாகத்தக்கதாக உம்முடைய வார்த்தையை கொண்டு எங்களோடு பேசும். உம்முடைய வார்த்தையினால் எங்களுக்கு உண்டான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள நீர் உதவி செய்யும்படியாக நான் ஜெபிக்கிறப்பா. ஸ்தோத்திரம். பிரயாணங்கள் இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். பிரயாணங்களில் பாதுகாப்பையும் பராமரிப்பையும் தாரும். பல இடங்களில் நடக்கிற எல்லா ஊழியங்களுக்காக ஆராதனைகளுக்காக நன்றி ஸ்தோத்திர பலிகளை நாங்கள் ஏறெடுக்கிறப்பா. ஸ்தோத்திரம். பாடல் ஆராதனையை பொறுப்படுப்பீராக. அதோடு கூட ஆண்டவரே ஜெபிக்கிற தேவ மக்களையும் ஆராதிக்கிற தேவ பிள்ளைகளையும் உம்முடைய கரத்தில் ஒப்படைக்கிறோம். இந்த நாள் முழுவதுமாக நீ தேவ மகிமையினால் எங்களை மூடி மறைத்து கொள்ளும். துதியும் கனமும் மகிமையும் உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. திரியேக தேவனை துதித்திடுவோம் என்ற பாடலை நாம் பாடி கர்த்தரை துதித்து மகிமைப்படுத்துவோம். திரியேக தேவனை துதித்திடுவோம், நிதம்பவர் நாமத்தை உயர்த்திடுவோம். திரியேக தேவன் துதித்திடுவோம், நிதம்பவர் நாமத்தை உயர்த்திடுவோம். நீடித்த நாட்களா இறைத்தம்மாயே, நீடித்த நாட்களா இறைத்தம்மாயே, நித்தமும் நடத்துவார், நித்தமும் நடத்துவார். மெய்ப்பருளீரே மெய்ப்பருளீரே, மென்மையும் மகிழ்மையுமே. மெய்ப்பருளீரே மெய்ப்பருளீரே, மானிட நல்லேசுவே, மானிட நல்லேசுவே. பாவத்தில் ஜீவித்த காலத்திலே பரிவுடன் ரட்சிக்க வந்தவரே. பாவத்தில் ஜீவித்த காலத்திலே பரிவுடன் ரட்சிக்க விசுவாச பாதையிலே, விசுவாச பாதையிலே தாங்கினேரம்
செய்யோடியாய் சொந்திடும் உள்ளத்தில் மாபெல்லாம் செய்யோடியாய் மாபெல்லாம் தனிமையிலேற்றதும் தோழனுமா தனிமையிலேற்றதும் தோழனுமா அறிவாக்கரம் பிடித்து மெய்ப்பருளீரே மெய்ப்பருளீரே மகிமையுமே மெய்ப்பருளீரே மெய்ப்பருளீரே மாறிட நல்லேசுவே மாறிட நல்லேசுவே. பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய நாளில் சியோன் பெந்தகோ சபையில் தேவனுடைய செய்தியை பகிர்ந்து கொடுப்பதற்காக அருமையான பாஸ்டர் அவர்கள் அன்போடு அழைத்ததற்காக பாஸ்டருக்கும் அந்த அழைப்பை ஏற்று பேச வந்த என்னுடைய வார்த்தைகளை நீங்கள் மாமூலாக வந்திருக்கிற விசுவாசிகள் கேட்பதற்கு வந்திருக்கிறீர்கள். உங்கள் எல்லாருக்கும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் என் நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. நான் இன்றைக்கி உங்களுக்கு பெரிய செய்தி கொடுக்க வரவில்லை. தேவ சித்தத்தை பற்றிதான ஒரு சில காரிய வசனங்களை உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்தி கடந்து போக விரும்புகிறேன். அல்லேலூயா அல்லேலூயா. தேவனுடைய சித்தம் பற்றிய திருவசனங்கள். இன்றைக்கி உங்களோட பேசுகிற தலைப்பு என்ன? தேவனுடைய சித்தத்தை பற்றிய திருவசனங்களை பேச போகிறேன். அல்லேலூயா. அப்போஸ்தலர் நடபடி 9ஆம் அதிகாரம் 1-6 முடிய சில வசனங்களை படிக்கலாம். அப்போஸ்தலர் 9:1-6 முடிய. சவுல் என்பவன் இன்னும் கர்த்தருடைய சீஷரை பயமுறுத்தி கொலை செய்யும்படி சீரி பிரதான ஆசாரியரிடத்திற்கு போய் இந்த மார்க்கத்தாராகிய புருஷரை ஆகிலும் ஸ்திரீகளை ஆகிலும் தான் கண்டுபிடித்தால் அவர்களை கட்டி எருசலேமுக்கு கொண்டு வரும்படி தமஸ்குவில் உள்ள ஜெப ஆலயங்களுக்கு நிருபங்களை கேட்டு வாங்கினான். அவன் பிரயாணமாய் போய் தமஸ்குவுக்கு சமீபித்த போது சடுதியிலே வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது. அவன் தரையிலே விழுந்தான். அப்பொழுது சவுலே சவுலே, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டான். அதற்கு அவன், ஆண்டவரே, நீர் யார் என்றான். அதற்கு கர்த்தர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்றார். அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீர் என்றான். போதும். அல்லேலூயா. இவனுடைய பெயர் சவுல். பழைய ஏற்பாட்டு காலத்திலேயே நாம் ஒரு சவுல் ராஜா பார்ப்போம். சவுல் என்றால் பெருமைக்காரன், மெத்த பெருமைக்காரன். பவுல் என்றால் சிறியவன் என்று அர்த்தம். இந்த மெத்த பெருமைக்காரன் இந்த சவுலை கர்த்தர் சந்தித்த பிறகு அவன் பேர் பால், சிறியவன் என்று மாற்றப்பட்டது. கர்த்தர் கிருபையிலே இவன் அப்போஸ்தலர் எல்லாரும் சிறியவன் என்று தன்னை தாழ்த்துகிறார். இந்த பவுல் இந்த சவுலாக இருந்தபோது, அதாவது பிலிப்பு, ஸ்தேவான், இந்த சவுலாகிய பவுல், இவர்கள் 3 பேரும் ஒரே காலேஜில் பயின்றவர்கள், காலேஜ் மேட். ஆனால் கர்த்தர் கிருபையில் இயேசு இருந்த காலத்திலேயே ஸ்தேவானும் பிலிப்பும் ரட்சிக்கப்பட்டார்கள். அப்போவே அவர்கள் இயேசு ஏற்றுக்கொண்டார்கள். இயேசு மரித்த பிறகு அவர் உன்னதத்துக்கு போகும் முன்னே எல்லாரையும் எருசலேமிலே காத்திருக்க சொன்னார். அந்த காத்திருப்பு கூட்டத்திலேயும் இந்த ஸ்தேவானும் இந்த பிலிப்பும் அங்கே இருந்தார்கள். இவர்கள் அபிஷேகம் பெற்று அப்போஸ்தலர் நடபடி 6ஆம் அதிகாரத்துக்கு வந்தீர்களானால் பணிவிடை ஊழியத்துக்காக ஆளுகளை செலெக்ஷன் பண்ணும்போது இவர்கள் பணிவிடை ஊழியத்துக்காக ஸ்தேவானையும் பிலிப்பையும் தெரிந்து கொள்கிறார்கள். இப்படியாக இந்த காலேஜ் இருக்கிற இவங்கள் கர்த்தருக்குள்ளே இவர்கள் தீவிரமாக போய்கிட்டு இருக்கார்கள். அந்த நேரம் தான் சவுல் இப்படி ஒரு நூதனமான மார்க்கம்
யெகோவா தேவனை விட்டுவிட்டு ஒரு தச்சனுடைய மகனை பின்பற்றி அவன் கொள்கைகளை பின்பற்றி போகிற இந்த கூட்டத்தாரை நாம் திருப்ப வேண்டும் சொல்லி அவன் தீவிரமாக அந்த நாட்டினுடைய அதிபதிகள்கிட்ட அதிகாரம் வாங்கி கொண்டு ஒரு நாள் தமஸ்கு போகிற வழியில் அவர்களை பிடித்தும்படியாக போகிறான். அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரத்தில் அந்த ஸ்தேவானை கல்லெறிந்து கொள்ளும்போது இந்த சவுல் தான் அவருடைய வஸ்திரங்களை எல்லாம் எடுத்து வைத்திருந்தார்கள். அங்கே துணை புரிந்தான். இந்த ஸ்தேவான் தனியாக மார்க்கெட்டுக்கு போகும்போது அங்கே பிரச்சனையை வார்த்தையில் உண்டாக்கி வம்பு இழுத்து அவனை இயேசுவை பற்றி பேச வச்சு சத்தியத்தை அவன் ஆதியிலிருந்து தாவீதின் கோத்திரத்தின் வழியாக வந்த இந்த இயேசுதான் அப்படி என்ற இவர் தான் இரட்சகர், இவரை பற்றி தான் பழைய ஏற்பாட்டில் எல்லாம் சொல்லப்பட்ட சத்தியத்தை ஸ்தேவான் வல்லமையாக பேசி முடித்தார். அந்த நேரத்தில் அவர்கள் மேலே என்ன செய்தாங்க கேட்டால் கற்களை எறிந்து இந்த ஸ்தேவான் முழங்கால் படிக்கிட்டு தன்னை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கிறார். ஒப்பு கொடுத்து அங்கேயும் ஸ்தேவான் இவங்களுக்காக எப்படி ஜெபிக்கிறாரு, இவர்களே மன்னி ஆண்டவர்னு சொல்லி. ஸ்தேவான் மரித்து மேலே போகும்போது இயேசுவானவர் சிங்காசனத்தில் இருந்தாராம். அவன் வரும்போது எழுந்துட்டார். எழுந்து அவனை கெட்டி பிடிச்சி வா மகனே சொல்லி தன்னோட அமர வைத்தவர் தான் இயேசு. இந்த 7ஆம் அதிகாரத்தில் இந்த சம்பவம் நடந்தது. 8ஆம் அதிகாரத்தில் பிலிப்பை சமாரியா தேசத்துக்கு கொண்டு போகிறார். அங்கே கொண்டு போய் பிலிப்பு மூலமாக கர்த்தர் பெரிய அற்புதங்கள் செய்து அங்கே ஒரு சபையை பிலிப்பு கட்டிட்டார். பிலிப்பு கட்டிட்டு அப்போஸ்தலர்கள் பேதுரு யோவானும் அங்கே வந்தபோது அவங்கள்ட்ட சபையை ஒப்படைச்சிட்டு அவர் கர்த்தர் பேசுகிறார், நீ காசா வனாந்தர மார்க்கமா நீ காட்டுக்குள்ளே போன்னு சொல்லி அவன் புறப்பட்டு போனான். அங்கே புறப்பட்டு போகும்போது தான் கந்திரேயா மந்திரி ரதத்தை பார்த்து அதில் ஏறி உட்கார்ந்து அவருக்கு சத்தியம் சொல்லி அவரையும் ஞானஸ்தானம் எடுக்க வைக்கிறார். அல்லேலூயா. இது 8ஆம் அதிகாரம் வரையும் சம்பவத்தை படிக்கிறோம். 9ஆம் அதிகாரத்திலாம் நம்முடைய மாஸ்டர் வாரார், தலைவர் எப்படியாவது பிடிக்கலாம்னு சொல்லி. ஆனால் கர்த்தர் விட்டாரா? தேவன் அவரை ஒளிமயமாய் சந்தித்தார். அல்லேலூயா. அந்த ஒளி அடித்த உடனே அவனுடைய கண்கள் இரண்டும் இருண்டு விட்டது. நம்ம பாஷையில் கண்ணில் புற விழுந்துருச்சு. 2 கண் என்ன விழுந்துச்சு? புற விழுந்துருச்சு. அவன் விழுந்த உடனே இயேசு சொல்கிறார், முள்ளில் உதைக்கிறது கடினமா, நீ யாரை துன்பப்படுத்துகிறாய் அப்படி கேட்டபோது ஆண்டவரே நீ யார் என்று கேட்டால் நீ துன்பப்படுத்துகிற இயேசு நான், முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினம் சொன்னபோது இவன் மெய்யான தெய்வத்தை எந்த இயேசுவை வேணாம் என்று வெறுத்தானோ அந்த இயேசுவை இப்போ அவன் என்ன செய்தான்? ஏற்றுக்கொண்டான். ஒரே கேள்வி கேட்குறான், ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அன்னைக்கு சாலமும் சின்ன பையனாக இருந்தபோது ஆண்டவரே கேட்குறாரு, உனக்கு என்னப்பா வேணும்னு. ஆனால் அவன் என்ன கேட்டான்? ஞானம் கேட்டான். ஆனால் கர்த்தர் நினைஞ்சார், ஞானத்தையும் கொடுத்தார். அவன் கேட்காத ஐஸ்வர்யத்தையும் செல்வத்தையும் படைப்பழையத்தையும் எல்லாத்தையும் கர்த்தர் அவனுக்கு கொடுத்தார். ஆனால் இவன் இவனே கர்த்தர்கிட்ட கேட்குறான், ஆண்டவரே நான் என்ன செய்ய. உடனே அவர் நீ எனக்கு ஊழியம் செய்ப்பான்னு சொல்லி உடனே சொல்லலை. நீ போ, நேரு தெருவழியாக போ, அங்கே அனனியா என்ற ஊழியக்காரர் இருக்கார், அவர் உனக்கு எல்லாம் சொல்லுவார். அங்கே போன பிறகு அனனியா கையில் வச்சு ஜெபிக்கிறாரு. இவர் கண்களிலிருந்து மீன் செதில்கள் போட்டு 2 செதில்கள் கீழே விழுந்து பார்வை அடைந்தது. அல்லேலூயா. அடுத்து கீழே பார்த்தீங்களான்னா தீர்க்க சொல்வது, இவன் என் நாமத்தை நிமித்தம் பாடுபடுவான், புறஜாதிகளை அச்சுப்பில் கொண்டாடுவான் சொல்லி அந்த நாட்கள் இவனை பார்த்து பயந்திருந்த அப்போஸ்தலர் விசுவாசிகள் மத்தியில் கர்த்தர் பேசினார், இவனை பற்றி பயப்படாதீங்க, இவன் என்னுடைய கரத்தால் எடுத்து பயன்படுத்தக்கூடிய ஒரு பெரிய பாத்திரம். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, இந்த பவுல் அன்றைக்கு அவன் ரட்சிக்கப்பட்ட போஸ்தலர் கேட்ட கேள்வி, ஆண்டவரே என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன். இவர் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அடிக்கப்படுறதுக்கு முன்னதாக கெத்செமனே தோட்டத்தில் 3 முறை என்ன செய்கிறாரு? ஒரே ஜெப குறிப்பு 3 முறை ஜெபிக்கிறார். என்ன ஜெப குறிப்பு? ஆண்டவரே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கள் குடும்பம் நீக்கட்டும். நம்ம சில நேரங்கள் ஜெபத்தை ரிப்பீட் பண்ணி ஜெபம் பண்ணியிருப்போம் பாருங்கள். அதுதான் இயேசுவே அப்படி தான் பண்ணியிருக்கார். அவருக்கு பிதாவின் சித்தத்தை பற்றி அவர் நல்லாவே தெரியும். அவர் ஆரம்பத்தில் என்னை அனுப்பும், யாரை நான் அனுப்புவேன் என்று கேட்டபோது என்னை அனுப்பும், என்னை அனுப்பும், நான் புறப்பட்டு வந்தவர், பிதாவின் சித்தம் செய்ய வந்தவர் தான் இயேசு. ஆனால் கடைசி நேரத்தில்
இந்த உலகத்தின் பாவத்தையெல்லாம் தன் மேல் சுமந்தப்பட்ட நேரத்தில், அந்த நேரத்தில் நெருங்கி வர 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 அவர் மாம்சத்திலையும் என்ன செய்யுது, ஒரு போராட்டம் வருது. கடைசியில் தன்னை அர்ப்பணிக்கிறார். ஆண்டவரே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கள் கூடுமானால் நீங்கட்டும். அல்லேலூயா. 3 முறை ஜெபிச்சார். இயேசு பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றினார். ஏசாயா 53:10. கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி, கர்த்தரே அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். அவருடைய ஆத்துமா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும் போது அல்லேலூயா அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாளாக இருப்பார். அதாவது பிதாவானவர் அவர் என்ன சொன்னார்? நொறுக்க சித்தம். பிதாவின் சித்தம் என்ன? இயேசுவை பற்றி தானே பிதாவின் சித்தம் என்ன? சிலுவையில் வச்சு நொறுக்கணும். இந்த உலகத்தின் பாவத்தையெல்லாம் அவர் சுமந்து தீர்க்கணும். இதுதான் குமாரனா இயேசுவை பற்றி தானே தேவன் வச்சிருக்கிற திட்டம், தேவ சித்தம். இயேசு அந்த தேவ சித்தத்தை நிறைவேற்றி முடிச்சிட்டார். அல்லேலூயா. அதுக்கடுத்து இப்படி ஒரு சத்தம் அவர் எதிர்பார்க்கவில்லை. என்ன செய்ய ஆண்டவர்? இந்த கேள்வி அவனுக்கு ரொம்ப ஏசப்பாக இஷ்டமாயிருச்சு. கர்த்தர் இவனை அபிஷேகம் பண்ணி இப்போ ஊழியங்களை உருவாக்கி வருகிறார். அவர் நிருபங்களை எழுதும்போது தேவ சித்தத்தை அவர் விளங்கி கொண்டார். மெய்யான கர்த்தர் இவர் என்பதான் அவர் நினைஞ்சார், புரிந்து கொண்டார். அல்லேலூயா. நான் ஒரு நாஸ்திகனாக இருந்தேன். நான் நாஸ்திகன் சொல்கிறது பெரியார் கொள்கையை படித்ததுனால நான் நாஸ்திகன் ஆகலை. என்னுடைய வறுமை கஷ்டங்கள் என்னை நாஸ்திகன் ஆக்கினது. எங்கள் வீட்டில் 8 பிள்ளைகள். 8 பிள்ளைகளோடு நாங்கள் குடும்பமாக கஷ்டப்பட்டு இருக்கிற நேரத்தில் கடவுள் ஒருத்தர் இருந்தார். ஒருத்தர் ஏழை பணக்காரனை படைச்சிருப்பாரா? கடவுள் இருப்பா? கடவுளே கிடையாது. அப்படி ஒரு வறுமையின் கஷ்டத்தில் நான் கடவுள்னு பேசினேன். அப்புறம் கல்லூரிக்கு போன பிறகு பெரியாருடைய கட்சிக்காரங்கள்லாம் கல்லூரியிலேயே ஒரு எண்டில் ஒவ்வொரு நாளும் என்ன செய்வாங்க, அங்கே சின்ன ஒரு மீட்டிங் போடுவாங்க. அப்போ அதில் போய் அரவரசன், ஜின்னா, சந்திரன் இப்படி போன்றவங்களோட சேர்ந்து, அப்போ சத்யேந்திரன் எம்பி இருந்தார் ராமநாதபுரத்தில், அவங்களுடைய ஆட்கள்லாம் சேர்ந்து நாங்களும் அந்த பெரியார் கொள்கையில் சின்ன வயசில் இருக்கும்போது கடவுளே வணங்கக்கூடிய மனசு வராது, கடவுளை தேடாது, உழைக்கணும், வாழ்க்கையில் முன்னேறணும். அங்கே போன பிறகு பெரியார் கொள்கை எங்களுக்கு பிடிச்சி போச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த நேரத்தில் ஏசப்பா என்னை சந்தித்த நேரத்தில், அதாவது பெரியார் கட்சியில் இருக்கிறோம், அப்படியே இருக்கும்போது நான் பியூசி படிச்சுட்டு இருக்கும்போது உரிமைக்குரல் படம் எம்ஜிஆர் நடித்த படம் அந்த தேட்டரில் ஓடிக்கிட்டு இருந்தது. கட்சியில் என்னை டிஎம்கேல வச்சுருந்தார்கள். மன்றத்தில் எம்ஜிஆர் மன்ற ரசிகனாக இருந்து அப்புறம் எம்ஜிஆர் மன்ற தலைவர் ஆகிட்டேன். இப்போ எம்ஜிஆர் மன்ற தலைவர் என்ன செய்யணும்? ஒரு சினிமா தேட்டரில் 100 நாள் என்ன செய்யணும்? அந்த படத்தை ஓட்டி காட்டணும். 19 நாள் படம் ஓடிக்கிட்டு இருக்கு. அன்றைக்கு நாங்கள் படம் பார்த்துட்டு இருக்கும்போது சினிமா தேட்டரில் 2 கட்சிக்கு பிரச்சனை வந்தது. சிவாசி மன்றம், எம்ஜிஆர் மன்றம். சிவாசி மன்றத்துக்காரன் எம்ஜிஆர் பார்த்து சொன்னார், டே தாத்தான்னார் ஒரு காட்சியில் பாட்டு பாடும்போது. இவன் எங்கள் எம்ஜிஆர் மன்றத்துக்காரனுக்கு கோவம் வந்து இவன் சைடில் வச்சு சைக்கிள் செயினை தூக்கி அவன் மண்டையில் அடிச்சிட்டான். ஏதாவது ஒன்று வச்சுருப்பான், சைக்கிள் பெல்ட் வச்சுருப்பான், கத்தி வச்சுருப்பான், பிளைடு வச்சுருப்பான், நெகத்தை பெருசாக வறுத்துருப்பான். எந்த நேரம் எப்போ வரும் தெரியாது. அல்லேலூயா. அந்த மாதிரி அவன் என்ன சைக்கிள் செயின் அடித்த உடனே சினிமா 2 பார்ட்டி சண்டை வந்துச்சு. இப்போ எம்ஜிஆர் மன்ற தலைவர் யார்? சீனிவாசன் தான். எங்களை கொண்டு போய் எல்லாம் பிடிச்சி கொண்டு போய் ஸ்டேஷனுக்கு கொண்டு போனாங்க. படம் இடையே நின்று போச்சு. அப்புறம் எங்கள் சத்யேந்திரன் எம்பி வந்தார். இது மாணவர்கள்லாம் இங்கே வச்சுருக்காதீங்க, நீங்கள் அனுப்பிடுங்க. அடிப்பட்ட பையனை ஆஸ்பத்திரியில் சேர்த்துட்டோம், அவன் பொழைச்சிக்கிட்டான். இது அப்படியே சேப்டரை க்ளோஸ் பண்ணுங்கன்னு வெளியே வந்தோம். வெளியே வந்துக்கிட்டு இருக்கும்போது அப்படியே பனசங்கடி அம்மன் கோவில் தெரு ஒரு தெரும்பு வழியாக வந்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு வீட்டுக்கிட்டேருந்து கொஞ்சம் பேரும் சோதரா 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 சத்தம் போட்டுக்கிட்டே இருந்தார்கள். பக்கத்து வீட்டு அம்மா சொல்லிச்சு, இந்த வீடு கட்டினவன் மெட்ராஸுக்கு போயிட்டான், இந்த வீடை இவங்களை விட்டு போயிட்டான், எங்களுக்கெல்லாம் பிள்ளைகளுக்கு எக்ஸாம் டைம், இப்போ ராத்திரியில் எங்கள் பிள்ளைகள் படிக்க முடியல, இவங்கெல்லாம் கப்பா 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 கப்பன்னு அடிக்கிறாங்க, கத்துறாங்க. அப்போ நாங்கள் என்ன செய்தோம், என்னை தான் தலைவர் என்னை ஏவி விட்டாங்க. நான் முன்னாடி போனால் என்ன மாதிரி ஜிப்பா போட்டவர் கண்ணை மூடி அவர் வார்டுக்கு தோத்திரம் பண்ணிக்கிட்டு இருக்க, இவங்களாம் தோத்திரம் பண்ணுறாங்க. அப்புறம் நான் போன உடனே என்ன செய்தார், கையை நிப்பாட்டின அடித்தார், சத்தம்லாம் அடங்கிடுச்சு. அப்படி எல்லாம் அமைதியாக இருக்க சொன்னார். சங்கீதம் 14ஆம் சங்கீதத்தை எடுத்து பேசினார். 14ஆம் சங்கீதத்தில் 1ஆம் வசனம் என்ன?
தேவன் இல்லை என்று அதாவது தேவன் இல்லை என்று மதிகட்டவன் தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்கிறான். ஆனால் நாங்கள் எங்களுடைய கொள்கை என்ன? கடவுள் உண்டென்ற முட்டாள், கடவுளை தேடாத முட்டாள், கடவுளை வணங்காத முட்டாள், கடவுள் பேரை சொல்லுகிற முட்டாள். இதான் எங்கள் டீச்சிங். அவர் என்ன செஞ்சார்? கடவுள் இல்லை என்று சொல்ல முட்டாள், கடவுளை வணங்காத முட்டாள், எங்களுக்கு ஆப்போசிட்டாக பேச ஆரம்பித்தார். அப்போ தான் ஓடி போய் கிட்ட நினைஞ்சேன், சரி நீ இயேசு தான் கடவுள்னு சொல்கிறாயில்ல, அந்த இயேசு கடவுளை இப்போ காட்டுன்னு சொல்லி அவர் ஜிப்பா பிடிச்சி ஒரு குழுக்கணும். அப்போ அவர் என்ன செஞ்சார்? படான்னு கண்ணை திறந்து பார்த்துட்டு, சகோதரா நினைக்கல ஒரு அசுத்த ஆவி தன்னே இருக்குனார். அவர் கேரளாக்கார், மலையாளி. எனக்குள்ள என்ன இருக்குது? அசுத்த ஆவி இருக்குன்னு சொல்லி என்ன இருக்குது? அசுத்த ஆவி ஆட ஆரம்பித்தேன். அப்போல்லாம் பெல்பாட்டை பேண்ட்டு கிப்பி கடியாரி கட்டிருந்தேன், எல்லாம் உடஞ்சி பட்டுற மாதிரி கீழே விழுந்து உருண்டு. அப்புறம் எனக்கு சுயநினைவு வந்த உடனே என் நண்பர்கள் சொன்னாங்க, டே சீனி உனக்கு பேய் இருந்து போட்டாங்க. டேய் நான் பேயும் இல்லை பிசாசும், எனக்கு அப்புறம் பேய் பிடிக்கும். டே உங்கள் ஊரில் சுப்பிரமணி ஒரு அண்ணன் இருந்தாராம், அவர் உனக்கு இஷ்டக்காரராம், உன்னை சைக்கிளில் பள்ளிக்கூடத்தை கூட்டி வருவாராம், உங்கள் அப்பாட்ட சிலம்பு படித்தாராம். அதனால் அவர் ஒரு விஷயத்தில் அந்த எதிராளிகள் அவளை கொலை பண்ணிட்டாங்க. உங்களுக்கு அன்றைக்கி மழை பெஞ்சது, பள்ளிக்கூடத்தில் அன்றைக்கி கூரை பள்ளிக்கூடம் நாங்கள் படித்ததில் மழை பெஞ்சால் எங்களுக்கு லீவு. இப்படி போகும்போது முயல் குட்டி துரத்திக்கிட்டு போனோம் பாருங்கள். ஒரு வேலிக்கில் போகும் பார்த்தா டெட் பாடி இப்படி பின்னாடி கட்டியிருந்தாங்க, நரம்பெலாம் அப்படியே பிளேடு போட்டு அறுத்துருந்துச்சு, இறந்து போயிருக்கார். பார்த்த உடனே அந்த நேரம் பயந்துட்டேன். அந்த நேரம் பயந்து அந்த ஆவி என்னையை பிடிச்சிருக்கு. அது 2-3 வருஷம் 9th படிக்கும்போது பிடிச்ச ஆவி, நான் பியூசி படிக்கும்போது தான் அந்த ஆவி என்னை விட்டு என்ன செய்யுது? ஏசப்பாட்ட போகும்போது தான் வெளியேறுது. அல்லேலூயா, அல்லேலூயா. அதுக்கு பிறகு தான் அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட இந்த சத்தி எங்கே யார் கொட்டினாலும் கொலைகேஸ் தெரியல, ஏன் மூலம் தான் கொலைகேஸ் தெரிஞ்சு போச்சு. அப்புறம் அவங்கள பிடிச்சா கைது பண்ணாங்க, அது இருக்காங்க வந்தாங்க தெரியல. அல்லேலூயா. அன்றைக்கு தான் இயேசு என்னை சந்தித்தார். நான் ஏசப்பா சந்தித்த போது நான் அவர்கிட்ட கேட்ட கேள்வி, ஆண்டவரே இப்படி ஒரு மெய்யான தெய்வம் என்னை ஏன் இதுவரையிலும் பாவ வழி நடத்த வேண்டும்? அப்போ தான் கர்த்தர் பேசினார், சத்தம் கேட்டது, உன் தாய் வயிற்றில் உருவாகும் முன்னே நான் உன்னை தெரிந்து கொண்டேன். அந்த சகோதரி பாட்டு பாடினாங்கள்ல, என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா, என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா, எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன் வாக்கையில்லை, நீங்கள் போது என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை, எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன் சொல்ல வார்த்தையே இல்லை, நீங்கள் போது என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை, வேறு ஆசையே இல்லை. இப்படி தான் என்னை ஆண்டவர் அம்மா வயத்தில் உருவாக முன்னமே தெரிஞ்செடுத்தேன். நீ என் வழியை அறியாதவனாக நீ விலகி சென்றாய். எங்கள் ஊரில் சிலர்லாம் வந்து இயேசுக்களை போய் வந்துக்கிட்டு இருந்தார்கள். அப்பொழுது நாங்கள் நெல்லை அறுத்து எங்கள் வயலில் கதிர் அடித்து மாடு வச்சு புனைகள் ஓட்டுவோம். நான் நெல்லை அடிச்சுக்கிட்டு இருக்கேன், என் தங்கச்சியெல்லாம் அந்த கதிர்கட்டை போடுறாங்க. அடிச்சுட்டு இந்த கதிர்கட்டை அடிச்சுட்டு என் தங்கச்சி எங்கன்னு பார்த்தா எனக்கு நெல் போட ஆள் இல்லை. அங்கே இயேசு பாட்டை பாடினாங்க, வருவாய் தருணம் இதுவே, அந்த பாட்டை கட்டி இவங்களை அங்கே ஓட்டிட்டாங்க. அப்புறம் கதிர் அடித்து எங்கள் தங்கச்சி ஒரு அடி அடித்தேன். அவன் பொழப்புக்கு அவன் கொட்டடிக்கிறான், நம்ம பொழப்பை பாருங்க. அப்படியெல்லாம் ஒரு காலம் இயேசுவை அண்டியனாக நினச்சேன், இயேசு பாடலை. ஆனால் கர்த்தர் என்னை பிடிச்சி இன்றைக்கி என்னை தெருவில் விட்டு இன்றைக்கி நான் ட்ரம் அடித்து பாட்டு பாடி கர்த்தரை அப்படியே பிடிச்சிட்டேன். இந்த சவுலும் தேவனை விட்டு தூரம் போனவரை கர்த்தர் சந்தித்து ஒரு தேவனை சித்தம் செய்கிற ஒரு மனுஷனாக மாற்றி விட்டார். அல்லேலூயா. அப்படி பெரியார் என்னை சந்தித்த உடனே நான் முதல் கட்டின பாடல், பக்தி வந்தால் புத்தி போகும் என்றார் பெரியார், பக்தியோடு பகுத்தறிவு வேண்டும் என்றார் பவுலடியார், கடவுளே இல்லை என்றார் பெரியார், கனவுளே இல்லை என்றார் பெரியார், ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்றார் அண்ணா, அறிஞர் அண்ணா. அந்த அண்ணா சொன்ன தேவன் யாரு யாரு யாரு, வேதத்திலே ஆதியாமோ 1:1 பாரு பாரு பாரு, ஆதி தேவன் வானம் பூமி படைத்தாரு, அந்த தேவனைத்தான்
அறிஞர் அண்ணா சொன்னார், ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்றார். அண்ணா தேவன் என்றார். அறிஞர் அண்ணா என்ன சொன்னார்? பெரியார் கடவுளே இல்லைன்னாரு. இவர் ஒன்றே குலம். அது ஒன்றே குலம் ஒருவனே சொன்னது என்று கேட்டால் அது பட்டணத்தால் பாடின பாடல், அதில் வர்ற வார்த்தை சரி. ஆனால் எப்படியோ இந்த மெய் பரம்பொருளை அடியானும் கண்டுகொள்ள கர்த்தர் அடியானுக்கு கிருபை செய்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்பொழுது நாம் தேவ சித்தத்தை பற்றிதான காரியத்தை நாம் கொஞ்சம் சற்று நேரத்தில் முடிக்கலாம். இவர் 9ஆம் 6வது ஆண்டவரை என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர் என்று சொல்லி, இப்போது இயேசுவானவர் ஏன் அந்த கடைசி நேரத்தில் பிதாவே உன் சித்தம் நிறைவேறு, பிதாவின் சித்தத்தை இயேசு எப்படி நிறைவேற்றினார்னா, பிதாவுக்கு எல்லாமே பிதாவை சித்தத்தை பற்றி தெரியும். ஆனாலும் அவர் வாழ்க்கையில் பிதா விட்டு இந்த பூமிக்கு வந்த உடனே பகலெல்லாம் ஊழியம் செய்தார், ராத்திரியெல்லாம் ஜெபம் செய்தார், ராத்திரியெல்லாம் தேவனோடு பேசிக்கொண்டே இருப்பார். அதிகாலை இருட்டோடு மலை மேலே ஏறிடுவார். ஆனால் கச்சமண்ண தோட்டத்தில் தான் அன்றைக்கு கீழே இருந்து ராத்திரி பூரா ஜெபிக்கிறார். அவர் மாத்திரம் ஜெபிக்கிறாரு. ஆனால் உடன் சிலர் என்ன செய்கிறாங்க? தூங்குறாங்க. அல்லேலூயா. எங்களுக்கு கச்சமண்ண ஜெபத்தோட்டம் ஐயா ராஜா வச்சுருக்காரு தருமபுரியில். அங்கே பெரிய மேடையில் ஊழிக்காரன்னு பிரசங்கம் பண்ணுவாங்க. எல்லோரும் நல்லா சேர் போட்டு வச்சுருப்பார். இவங்க அடித்து பிரசங்கம் முழக்குவாங்க. சேரில் உள்ளவங்கெல்லாம் பார்த்து நல்லா என்ன செய்வாங்க? ஜோராக தூங்கிட்டு இருப்பாங்க. அப்போ நான் சொல்லுவேன், அண்ணாச்சி உங்கள் கச்சமேன ஜபத்துக்கு ஒரு வித்தியாசமான பேர்னு கேட்டால், செய்தியாளர் பேசுவார்கள், கேள்வியாளர்லாம் என்ன செய்ய கேட்குறவங்கெல்லாம் நல்லா தூங்குவார்கள். இயேசு நல்ல ரத்த வேர்ஸும் ஜெயிப்பார். ஆனால் அவங்களோட சீசர் என்ன செய்வார்கள்? நல்லா தூங்குவார்கள். அப்படி தூங்க போகிறோமா? அவர் இயேசு பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுவதில் ரொம்ப விழிப்பாக இருந்தார், கவனமாக இருந்தார், ஜாக்கிரதையாக இருந்தார், செய்து முடித்தார். அதாவது மத்தேயு 7ஆம் அதிகாரத்தில் 21ஆம் வசனம் படிக்கும்போது, மத்தேயு 7:21 படிங்க. அங்கே இயேசு கிறிஸ்து, பரலோகத்திலே என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே, பரலோகத்தின் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல், பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பேன் அல்லாமல், என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன், கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. அல்லேலூயா. பரலோகத்தில் உள்ள தேவ சித்தத்தின்படி செய்கிறவன் தான் எங்கே போக முடியும்? இவ்வளோ பேய்களை ஓட்டணுமே. நான் காவேரி பண்ண வந்த கத்திருக்கையில் இது வெறும் ஒரு 6000 பேருக்கு மேலே பேய் ஓட்டிருக்கும். என்கிட்ட பேய் ஓட்டுற ஜனங்கள் தான் வருவாங்க. எனக்கு கீழே ஒரு சர்ச் இருக்குது, அந்த எரிசலை ஜெப வீடுன்னு. அவங்க பேயை கண்டா பயப்படுவாங்க. பேய் பிடிச்சவங்களாம் என்னட்டு அனுப்பிடுவாங்க. இன்னொரு போதகர் இருக்கார், வெள்ளிக்கிழமை ஐயா நீங்கள் சீக்கிரம் வந்து 2 பேயை ஆடிக்கிட்டு இருக்கீயா, வந்து ஓட்டிகிட்டு போகணுவார். நான் என் சர்ச்சில் ஜெபம் முடிச்சுட்டு அப்புறமே அந்த சபையில் போய் அந்த பேயை ஓட்டுறது. அந்த நேரங்களில் காலையில் 9 மணிக்கு ஜெபம் ஆரம்பித்தா சாயங்காலம் 3 மணி வரைக்கும் பேய் ஓட்டுறதே வேலை. ஒரு நாள் ஒரு பெண்ணுக்கு குட்டூர்னு ஒரு பொண்ணு வந்தான். அவளுக்கு 66 பேய் பிடிச்சிருந்துச்சி. 2 நாளாக ஆடிக்கிட்டே இருந்துச்சு. அப்போ சொல்லுது, தேவதாசரே, இயேசுன்னு ஊழியக்காரரே, நீ சாப்பிடாம ரொம்ப டயர்டாக இருக்க, உன் மனைவி பயிறு கஞ்சி காய்ச்சி வச்சுருக்கா, நீ போய் அதை குடிச்சிட்டு வா. நான் அது வரைக்கும் ஆடிக்கிட்டு இருக்கேன். அப்புறம் போய் நான் சாப்பிட்டு வர வரையிலும் அது ஆடிக்கிட்டு இருந்துச்சு. சாப்பிட்ட மயக்கம் உனக்கு கொஞ்சம் இருக்குது, நீ அப்படியே ஜெபத்திலே நீ தூங்கு, நான் ஆடிக்கிட்டு இருக்கேன். இந்த பேய்களோடு பேசுகிறது பெரியதாக இருக்கு. அல்லேலூயா. இப்படி கர்த்தர் கிருபையிலே பேய்களை இயேசு நாமத்தில் ஓட்டிக்கிட்டே இருக்கும். அந்த இப்படிப்பட்ட நேரத்தில் ஒரு 3 வருஷம் நான் ஊழியங்களை செய்தேன். ஆனால் 3 ஆண்டுகளில் பேய் ஓட்டுவாங்க, மக்கள் காணிக்க போடுவாங்க, நாங்கள் சாப்பிட்டோம், வர்றவங்க சாப்பிடுவோம். ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் எங்கள் வீட்டமாக எல்லோரும் சாப்பாடு ஆக்கி வைப்பாங்க. அப்போலாம் கஞ்சி தான், இந்த மாதிரி பெரிய சாப்பாடெலாம் கிடையாது. எல்லாம் குடிச்சிட்டு போவாங்க. இதுதான் நடக்குது. 3 ஆண்டுகள் நான் என்ன செய்யலை, யாருக்குமே ஞானசானம் கொடுக்கல. ஏன் ஞானசானம் கொடுக்கலைன்னா, நாங்கள் கற்றுக்கொண்ட எங்கள் உபதேசம் சரி. இப்போ தேவ சித்தத்துக்கு வருவோம். தேவ சித்தத்தில் 1:2-4 எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும், எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும், சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். ஆமென். எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படணும். எல்லா மனுஷரும்
அதனால் இயேசப்பா சொன்ன, வருத்தப்பட்டு பார சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் நிலைத்தில் வாருங்கள். ஒரு குறிப்பிட்ட இனமோ குறிப்பிட்ட மதத்து மக்களோ குறிப்பிட்ட நாட்டுக்காரவங்களோ இல்லை, எல்லாரும் இயேசுட்ட வரணும். அல்லேலூயா. எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படுவது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. அப்போ இந்த ரட்சிக்கப்படுவது தேவனுடைய சித்தம். நீங்கள் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள்லாம் கரங்களை போய் தலையிலே சொல்லுவோமா? அல்லேலூயா. எப்படியாவது பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்தேச உலகத்தில் வந்தார். வானத்தின் கீழே பூமியின் மேலே இயேசு நாமம் அல்லாமல் வேறொரு நாமம் மனுக்குள் ரட்சிக்கப்படும்படி கட்டளையிடப்படவே இல்லை. ஆனால் இயேசு கிறிஸ்து மூலமாக தான் ரட்சிப்பு இருக்கிறது. பாவியாய் எனக்கு அந்த ரட்சிப்பு வந்தது. இந்த ரட்சிப்புன்னு சொல்லும்போது இயேசு என்று நம்ம வாயை திறந்து சொன்னாலே நம்மளை அறியாமல் நம்ம கண்ணிலிருந்து கண்ணீர் வரும், நாமே அழ ஆரம்பிச்சிடுவோம். ஏன்னு கேட்டால் இயேசு பாவத்தை போக்க வந்த நல் மருந்து இயேசு. இயேசு என்று எந்த மனுஷன் வாயில் அறிக்கையிடுறானோ அவனுக்கு அப்போவே பாவ மன்னிப்பு ஒரு நிச்சயம் கிடைச்சிருது. அது முதலாவது மனம் திரும்புதலும் அந்த மனம் திரும்பி பாவ அறிக்கை செய்வதில் உண்டாகிறது தான் ஃபஸ்ட் ரட்சிப்பு. அடுத்த ரட்சிப்பு என்ன? தண்ணிக்குள்ள இறங்கி பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தில் என்ன செய்யணும்? ஞானசானம் எடுக்கிறது தேவனுடைய சித்தம். யோவான் ஸ்நாபகன்ட்ட இயேசு யோர்தான் நதியில் போகிறார். யோவான் ஸ்நாபகன் தடை செய்கிறார், எனக்கு ஞானசானம் நீங்கள் உன் பாதரட்சி கூட அவிழ்க்க தகுதி இல்லை. அப்போ யோவான் சொல்கிறார், யோவான் ஸ்நாபகன் சொல்கிறாரு, நீ இப்பொழுதெல்லாம் இடம் கொடு, இது தேவனுடைய அந்த இடத்துல தேவனுடைய திட்டம், தேவனுடைய பிளான்றது தான் தேவ சித்தம். அல்லேலூயா. அவர் ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்கிறார். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா பாவ மன்னிப்பு, அடுத்து ஞானஸ்தான ரட்சிப்பு, அடுத்து ரட்சிப்பு பார்த்தீங்கன்னா மத்தேயு 24 படிக்கிறோம், முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். இந்த ரட்சிப்பு இன்றைக்கு தொடங்குற ரட்சிப்பு நம்ம எது வரைக்கும் இருக்கணும்? ஏசப்பா வருக வரையிலும் இந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தையும் ரட்சிப்பின் இதை இழந்துடக்கூடாது. தாவீது வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை சோதனை வந்தது, அவன் ரட்சிப்பின் சந்தோஷத்தை இழந்துட்டான். அவன் போய் திருப்பி கேட்குறான், ஆண்டவரே அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை எனக்கு திரும்ப தாருங்க, பரத்துக்கு விரோதமாக உமக்கு விரோதமாக நான் பாவம் செஞ்சிட்டேன். தேவ பிள்ளைகள் நாம் தேவ சித்தம் செய்து போகும்போது அந்த தேவ சித்தத்தை கரைப்படுத்துவதற்கு சத்துரு பல பிளான் பண்ணிக்கிட்டு இருப்பான். தாவீது வாழ்க்கையில் அவன் விழுந்தாலும் மறுபடியும் ஆண்டவரே நான் எங்கள் அம்மா வயிற்றுலேயே நான் தவறாக உருவாயிட்டேன், பாவத்தில் உருவானேன், துர்க்கத்தில் உருவானேன், அன்று என்னை மன்னிச்சுன்னு சொல்லி நான் செய்யலை, எனக்கு இந்த பாவம் அப்படி பண்ணிடுச்சு, ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு பெற்றுக்கொள்கிறான். அதனால் தேவ பிள்ளைகள் பாவ மன்னிப்பை கண்டிப்பாக பெற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பாவ மன்னிப்பு பெறாதவர்கள் பாவத்தின் 2 பகுதி இருக்குது. ஒன்று மரணத்துக்கு ஏதுவான பாவம், இனி மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவம். மரணத்துக்கு ஏதுவான பாவத்தை செய்கிறவனுக்கு நான் வேண்டுதல் செய்ய மாட்டேன், ஆனால் மரணத்துக்கு ஏதுவில்லாத பாவத்தை செய்கிறவர்கள் அவங்களுக்கு என்ன செய்வேன்? ஜெபம் பண்ணுவேன் சொல்கிறார்கள். அல்லேலூயா. அந்த மரணத்துக்கு ஏதுவான பாவம் எது? அனனியா சப்பரியா 2 பேரும் மரணத்துக்கு ஏதுவான பாவம் சத்தியத்தை அறிந்ததும் தைரியமாக துணிகரமாக செய்கிற பாவம் தான் மரணத்துக்கு ஏதுவான பாவம். அவங்க 2 பேரும் என்ன செஞ்சாங்க? அந்த தசவபாகத்தை, அதாவது அப்போ தசவபாகம் இல்லை, தன்னுடைய காணியாட்சி முழுதையும் விற்று ஆற்ற கொடுக்கணும், அப்போஸ்தலர் பாதத்தில் வைக்கணும். இவங்க 2 பேருமே சேர்ந்து கொஞ்சத்தை வஞ்சத்தை வச்சுட்டாங்க. முதல்ல அனனியா போகிறாரு, பேதுரு கேட்குறாரு, இவ்வளவுக்கு தான் விற்றீங்களா? ஆம். அவர் அங்கேயே ஆல் அவுட் ஆகிட்டார். கொஞ்ச நேரம் கழித்து அந்த அம்மா போகிறாங்க, புருஷன் செத்ததெல்லாம் தெரியாது, அதுக்குள்ளே புருஷனை கொண்டு அடக்கம் பண்ணிட்டாங்க. நீங்கள் 2 பேரும் இவ்வளவு தான் நிலத்தை விற்றீங்களா? ஆமாம். அந்த அம்மா போச்சு. நீங்கள் 2 பேரும் சேர்ந்து பரிசுத்தாய்க்கு விரோதமாக பொய் சொல்ல இவ்வளோ துணிகரம் கொண்டது என்ன? அவுட் ஆகிட்டாங்க. அதனால தான் மரணத்துக்கு ஏதுவான பாவம். மரணத்துக்கு ஏதுவான பாவம் நாம் சத்தியத்தை அறிஞ்ச பிறகும் சத்தியத்தை சரியாக புரிந்து கொள்ளாமல் அதுக்கு ஒபே பண்ணாமல் துணிகரமாக கர்த்தரையும் தேவ ஊழியர்களையும் சபைகளையும் எல்லாம் வெறுத்து மறந்து துணிகரமாக போய் பாவம் செய்வது. ஆனால் மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவம் என்பது நம்முடைய அறியாமையில் வர்ற பாவங்கள். பழைய ஏற்பாட்டு காலத்தில் அறியாமல் ஒருத்தனை கைப்பிசகாக சாகரிச்சிட்டா அவன் எங்கே ஓடணும்? அடைக்கலப்பட்டத்தில் ஓடி நான் தெரியாமல் சாகரிச்சிட்டேன் என்னை மன்னிச்சிருங்கன்னு போய் பழிபடுத்தின்னு கொம்பை பிடிச்சிட்டு கதறணும். ஆசாரியன் அவனுக்கு அடைக்கலம் கொடுப்பார். புதிய ஏற்பாட்டில் அறியாமல் உள்ள காலத்தையோ கத்தர் காணாத போல் இருந்தார், இப்பொழுதோ நாம் எல்லாம் என்ன செய்யணுமா? மனம் திரும்ப வேண்டும். அப்படி மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகளுக்குள்ளேயும்
யோவான் அப்போஸ்தலன் 20 எழுதும்போது நம்மிடத்தில் பாவம் இல்லை என்பதுமானால் நம்மை நாமே, நான் ரட்சிக்கப்பட்டேன், ஞானஸ்நானம் எடுத்துட்டேன், அபிஷேகம் பெற்றுட்டேன், நான் சபையில் முக்கிய ஆளாயிட்டேன், இனி எனக்குள்ள பாவம் வராதுன்னு இல்லை, பாவம் அப்படியே வந்து ஒட்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சந்திரசேகரையா ஸ்ரீலங்காவில் உள்ள பாட்டுக்கார் இப்படி பாடுவார், நான் பாவிதான் ஆனாலும் நீ ரத்தம் சிந்தினீர், இன்று உன் பிள்ளை நான், ஏசையா என்று உன் பிள்ளை நான், நான் பாவிதான். ரட்சிக்கப்பட்ட பாவிகள் நம்ம யார்? ரட்சிக்கப்பட்ட பிறகு சில அழுக்குகள் நம்மளை வந்து ஒட்டுது. அதனால தான் சனிக்கிழமை சாயங்காலம் காத்திருப்பு கூட்டுன்னு வச்சு காத்திருப்பத்தில் பிரசவம் பண்ண மாட்டோம். இப்படியே பரிசுத்தாவில் நிரம்பி 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 ஆவில் நிரம்பி ஜெபிச்சுக்கிட்டே இருப்போம். கழுவும் ஐயா நீர் என்னை இரத்தத்தினால், கழுவும் ஐயா, கழுவும் ஐயா நீர் என்னை இரத்தத்தினால், கழுவும் ஐயா, உமது கையால் என் அழுக்கை, உமது கையால் என் அழுக்கை அன்புடனே கழுவும் ஐயா. அல்லேலூயா. அந்த சனிக்கிழமை சாயங்காலம் சுத்திகரிப்பு கூட்டம். இப்போ நம்ம எல்லாம் மாறி போச்சு. இப்போல்லாம் நம்ம டைரெக்டாக எப்போ வர்றோம்? சண்டே ஒன்லி தான். இடையில சுத்திகரிப்பு கூட்டமாவது, பைபிள் சரியாவது, ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள். அது ஞாயிற்றுக்கிழமை நேரமெல்லாம் இப்போ சுருங்கி போச்சு, ரொம்ப குறைஞ்சி போச்சு. கொஞ்சம் நேரத்துக்குள்ள நம்ம எல்லாம் முடிக்க போகிறோம். சரி, ரட்சிக்கப்படுவது தேவனுடைய சித்தம், சத்தியத்தை அறிவது தேவனுடைய சித்தம். அப்போது பரிசுத்த பவுல் நினைச்சாரு, இந்த தேவ சித்தத்தை பற்றி அவர் நிருபங்கள்லாம் அழகாக எழுதிட்டு வர்றார். அதில் இயேசு கிறிஸ்துவ பற்றி தான ஒரு தேவ சித்தம் சொல்கிறார். அதாவது கலாத்தியர் 1 4 வசனம் படிங்க. கலாத்தியர் 1:4. அவர் நம்ம இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்தை நின்று, அவர் நம்ம இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்தை நின்று விடுவிக்கும்படி நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே நம்முடைய பாவங்களுக்காக நம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. சொல்லுங்க, பிதாவுடைய சித்தத்தின்படியே. இயேசு சிலுவையில் அடிக்கப்பட்டது எப்படி? பிதாவு சித்தம் என்ன? இயேசு சிலுவையில் நொறுக்கப்படணும். இவர் அதை பிதாவின் சித்தத்தின்படியே ஒப்பு கொடுத்தார். இந்த பொல்லாத பிரபஞ்சத்தின் நம்மளை விடுதலையாக்குறதுக்காக. நம்முடைய ஆண்டவர் விடுதலை நாயகன், வெற்றி வேந்தன். என் வாழ்க்கையில் இந்த பிசாசு என்னை விட்டு போகும்னு கழுத்து பயங்கரமாக வலிக்கும். ஒவ்வொரு அமாவாசை நாட்கள்லையும் என்னை தூக்கிக்கிட்டு ஆஸ்பத்திரி போய்கிட்டே இருப்பார்கள். என்றைக்கு இந்த ஏசப்பாட்ட வந்தனோ, என்றைக்கு அவருடைய அபிஷேகம் என்னை தொட்டுச்சோ, அந்த கழுத்து வலி எங்கே போச்சுன்னு தெரியல. ஆண்டவர் பாவத்திலிருந்தும், நோயிலிருந்தும், பேயிலிருந்தும், எல்லா பில்லி சூனியம் அந்த கட்டுகள் இருந்தும் அவர் விடுதலை ஆக்கிறவர். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு கேள்வி கேட்கலாம், விசுவாசிகளை பேய் பிடிக்குமான்னு சொல்லி. விசுவாசிகளையும் பிடிக்கும். நான் சோழிங்கரில் ஒளிஞ்சிஞ்சு விழுந்தேன். சிபிஎஸ்ஹெச்சில் அண்ணனுக்கு தெரியும். ராணிப்பேட்டையில் யுவராஜ் என்ற ஒரு ஸ்டேட் பேங்கில் வேலை செய்கிற ஒரு மேனேஜருக்கு அனுமான் பேய் பிடிச்சிச்சு. என்ன பேய்? அது என்ன செய்யும்? சட்டையெல்லாம் கட்டி போட்டுரும், பனியனோடு இருக்கும், நிற்கும். அப்போ அங்கே ஒரு பாஸ்டர் இருந்தார், எங்கள் ஐயா பாஸ்டர். அவர் பேர் ஜான், ஜான் சொல்லுவாங்க. அவர் அந்த பேயை ஓட்ட போனாரா? அந்த பேய் சொல்லிச்சு, நீ பெரிய பாஸ்டருக்கு தெரியாமல் 10,000 எடுத்து நீ நேசிக்கிற விரும்புகிற இன்னொரு பொண்ணுக்கு நீ கொடுத்துட்ட, நீயா என்னை ஓட்ட வர அப்படின்னு சொல்லி அவனுக்கு கேள்வி கேட்டுச்சு. அதுக்கு பிறகு அந்த பேய்கிட்ட போக அவர் என்ன செய்யலை. அப்போ நான் சோழிங்கரில் ஒரு கிணறு வெட்டிக்கிட்டு இருந்தேன் கீழே. எனக்கு பேர் காட்டு மனிதன். எனக்கு பேர் என்ன? நான் எப்போவுமே ஊருக்கு வெளியே போய் தான் சர்ச்சு கட்டுவேன். ஊருக்கு வெளியே சர்ச்சு கட்டினா தான் நல்லா ஜெபிக்கலாம், கத்தலாம். ஹைவேஸ் புறம்போக்கில் போய் அரக்கோணம் ரோட்டில் சர்ச்சு கட்டிக்கிட்டு இருந்தேன். அது அந்த நாட்கள் டென்ட்டு தான், கூடாரம் போடுறது. தண்ணி ஒரு கத்தாழை செடி அங்கே வேலி இருந்துச்சு. அந்த கத்தாழை வெட்டிட்டு கீழே தண்ணி கிணறு வெட்டிக்கிட்டு இருக்கேன். ஒரு 30-40 அடிலே தண்ணி வந்துச்சு. அல்லேலூயா. அந்த கிணறு தோண்டிக்கிட்டு இருக்கும்போது மற்ற நாள்லாம் பிக்காசு வச்சு கல்லை உடச்சி போட்டு, சனிக்கிழமை பசங்க இந்த மாதிரி சின்ன பசங்கள்லாம் வருவாங்க. அப்போ அவங்க வெளியே பிடிச்சி கல்லை இழுப்பாங்க, நான் அப்படியே அள்ளி விடுவேன். அந்த கிணறு தோண்டிக்கிட்டு இருக்க அந்த பையன் வந்தார். ஐயா, இங்கே உள்ள பாஸ்டர் எங்கன்னு கேட்டார். டே பாஸ்டர் இங்கே தான் இருக்கார் வாரன்னு சொல்லி கையை பிடிச்சி மேலே ஏறினானா, கயிறை பிடிச்சி, நீங்கள் தானே பாஸ்டர்?
உங்களை அந்த வேய் ஓட்டுறதுக்கு கூப்பிட்டாங்கண்ணா. சரி, குளித்தேன், சிஸ்டர்கிட்ட போனேன், காசு கேட்டேன் சிஸ்டர்கிட்ட. எங்கள் சபையில் அப்போ அந்த காலத்தில் மூப்பத்தி, நாங்கள் காசு வச்சுக்கிறது, நாங்களாம் புது காசு வச்சுக்கிறது இல்லை, காசை கொண்டு அவங்கள்ட்ட படித்தாங்க. அதே பாணி தான் இன்றைக்கும் என் கையில் கிட்ட காணிக்கலாம் யார்கிட்ட போயிடணும், எங்கள் வீட்டு அம்மாட்ட போயிடணும், அவங்க தான் மூப்பத்தி. எனக்கு என்ன தீர்க்க தரிசனம் நமக்கு தெரியாது. இங்கே ஜவு முடிச்சு போனார்னா யோவான் ஆச்சு இவ்வளோ காசு கொடுத்தாரு, இன்னும் 500 எங்கே போச்சு, வழியில் எங்கே யாருக்கு தானம் பண்ணேன், சரியாக கேட்போம். இப்போது நான் ஒரு வேளை எங்கள் அண்ணாச்சி ஃபோன் பண்ணிட்டாருன்னு நினைப்பேன். இல்லை, அவருக்கு அந்த வெளிப்பாடு. சரி, சிஸ்டர்கிட்ட ஒரு 25 ரூபா வாங்கிட்டு பஸ் பேருக்கு கொஞ்சம் காசு வாங்கிட்டு நான் போனேன். போய் அங்கே போன உடனே இந்த ஃபேன் மேலே அப்படி சுற்றிக்கிட்டே இருந்தான் அந்த ஆள், இப்படி போட்டு வந்த உடனே சொன்னார், நீ உன் பாக்கெட்டில் 25 ரூபா இருக்குல்ல, நீ கஞ்சன் நீ இயேசுவுக்கு தான், இயேசு பிள்ளைகளுக்கு தான் கொடுப்ப, எனக்கு ஒரு வாழைப்பழம் வாங்கிட்டு கூடாதா? அப்புறம் நான் எந்த ஊரில் பிறந்தேன், நான் எப்படி ரசிக்கப்பட்டேன், நான் கடவுள் இல்லை, என் வரலாறுலாம் சொல்லுது. அப்போ அது என்ன நினைக்குது, நான் தான் பெரிய ஏசு யார் தெரியுமானான்னு கிட்ட போனோம் பாருங்க, கீழே அப்படி பணிஞ்சு கீழே வந்துட்டான். அப்புறம் பேண்ட் ஷர்ட்டை போட்டு சர்ச்சுக்களை கூட்டி போனோம். அப்போ சர்ச்சுக்களை வந்த உடனே அந்த பாஸ்டர் இங்கே இருந்தார். இது என்ன செஞ்சது, நேரம் அப்படியே பல்ட்டி அடிச்சு வந்து இந்த பாஸ்டர் கழுத்தில் வந்து கால் மாட்டிக்கிச்சு, நீ ஊழியக்காரனான்னு சொல்லி எனக்கு ரொம்ப கோதாச்சு. நீ யாரான்னு சொல்லி அவர் தலைமையத்தை பிடிச்சி ஓட்டும்போது என்னை விட்டு வச்சுக்கிட்டு அங்கே ஒரு பக்கத்தில் ரயில்வே பிரிட்ஜ் பாலம் இருக்குது, பாலத்தில் போய் கீழே குதிச்சிருச்சு. அவளை விழுந்து அவன் சாகலை. இப்படி அந்த யுவராஜை பிடிச்ச பேயை ஓட்டி 2 ஆம்பளை பிள்ளை, இன்றைக்கி ஒரு டாக்டரு, ஒரு இன்ஜினியரு, இன்றைக்கி நல்லா இருக்காங்க. அல்லேலூயா. ஏன் அந்த யுவராஜ பேயும் பிடிச்சிச்சுன்னா, அவர் ஒரு வாரம் வேதம் வாசிக்காமல், ஜெபிக்காமல், கர்த்தரோடு உறவு கொள்ளாமல் இருந்துட்டார். அவருக்கு ஏவி பிசாசு இதுக்கு முன்னாடி மதுரை வரைக்கும் தான் நிற்கும். அவர் பாளையங்கோட்டை நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வந்தார். அந்த நேரத்தில் தான் அந்த பிசாசு நினைஞ்சது. அதனால் விசுவாசிகளும் ஜெபத்தோடும் ஸ்தோத்திரத்தோடு இருக்கணும். அப்போ தான் செய்வின பிசாசு என்ன செய்யாது, அண்டாது, தொடாது. அல்லேலூயா. சரி, இப்போ தேவ சித்தத்தை பற்றி படிக்கிறோம். எல்லாமே ரட்சிக்கப்படுவது தேவ சித்தம், ஞானம் எடுப்பது தேவ சித்தம். அப்போஸ்தலர் நடவடிக்கையில் படிக்கிற 2ஆம் அதிகாரத்தில் 44 நினைக்கிறேன். அதாவது மாறுபாடான சந்ததிகளை விட்டு விலகிக் கொள்ளுங்கள், அதுதான் ரட்சிப்பு, சரியான ரட்சிப்பு. படிங்க. அப்போஸ்தலர் அநேக வார்த்தைகளாலும் சாட்சி கூறி மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்றும் புத்தி சொன்னான். இந்த ரட்சிப்பு பார்க்கணும், நம்ம ரட்சிப்பை அனுதினமும் காத்துக்கொள்ளணுமானா இந்த மாறுபாடுள்ள சந்ததியை விட்டு நம்ம அனுதினம் செய்யணும். அதாவது வேறுபாடு ஜீவியம் நம்ம ரட்சிப்புக்கு ரொம்ப பாதுகாப்பு. சொல்லுங்க, வேறுபாடு ஜீவியம் தான் நம்மளை பாதுகாக்கணும். நம்ம பக்கமாக இருப்போம், ஒரு சபையில் தான் இருப்போம், ஒரு விசுவாசியாக தான் இருப்போம், ஆனால் அவங்களுடைய மனநிலைகள் வித்தியாசமாக இருக்கும். அதாவது பழைய ஏற்பாட்டு காலத்தில் யோசாபாத் ஒருத்தர் இருந்தார், அவர் அகசியா ஒருத்தர் இருந்தான். யோசாபாத்து நல்ல ஆராதனை வீரன், முழு பலத்தோடு ஆராதனை செய்து அவனை பற்றி சாட்சி பின்னாடி அதிகாரப்பட்டு அவன் ஆராதனை வீரனை பற்றி சொல்லுது. அப்படி இருந்து நல்ல ஒரு தேவனுடைய மனுஷன் அகசியாவோடு உறவு கொண்டு 2 பேர் என்ன செய்கிறாங்க, அதாவது தர்சிசு கப்பலை கட்டுறாரு. ஆனால் அந்த கப்பல் இணைஞ்சாரு, பொல்லாப்பு செய்கிற அகசியாவோட என்ன செய்தான். அருமையான விசுவாசிகளே, நம்ம விசுவாசிகள் தான் பக்கமாக தான் இருக்கிறோம். ஆனால் நம்ம பக்கத்தில் விசுவாசிகள் தேவனுக்கு விரோதமான பொல்லாப்பு செய்கிற எந்த விசுவாசியாக இருந்தாலும் அவங்களோட நம்ம என்ன செய்யக்கூடாது, ஐக்கியம் வைக்கக்கூடாது, வேறுபாடை காத்துக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளே, ரட்சிப்பில் ஒரு பெரிய ரட்சிக்கப்பட்ட தேவ சித்தம். அந்த ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் தேவ சித்தத்துக்கான காரியங்களையே நம்ம வளர்ந்து போய்கிட்டே இருக்கணும். அப்போ பரிசுத்த பவுல் கலாத்திய சபைக்கு சொல்கிறாரு, அதாவது அவர் சித்தத்தின்படியே பிதாவானவர் இணைஞ்சார், சிலுவையில் ஒப்பு கொடுத்தார். இனி எபேசு சபைக்கு 1ஆம் வசனம் படிக்கும்போது எபேசு 1ஆம் வசனம் படிங்க. அதாவது எபேசர் 1ஆம் வசனம், தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவினுடைய அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசுவிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் விசுவாசிகளாய் இருக்கிற பரிசுத்தவான்களுக்கு எழுதுகிறதாவது, இயேசு கிறிஸ்துவின் சித்தத்தினாலே அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசு சபைக்கு, உங்கள் சபைக்கு ஊழியக்காரர் நான் எப்படி வந்தேன்னா இயேசுவின் சித்தத்தினாலே வந்தேன். இப்போ எங்கள் பாஸ்டர் யோவான் இந்த சபைக்கு எப்படி வந்தார்,
தேவனுடைய சித்தத்தின்படி தான் வந்தார். இது சீயோன் சபையாக மாறினது. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த சீயோன் சபைக்கு குறிப்பிட்ட காலங்கள் தாண்டி எங்கள் பாஸ்டர் யோவானை கத்தறிஞ்சு கொண்டு வந்தார். அவருக்கு ஒரு அண்ணனுக்கு இப்போ 80 வயசாகுது. ஒரு 20 வருஷத்துக்கு முன்னே அவருக்கு ஒரு பர்த்டே ஜெபக்கூட்டம் அந்த மேல் சர்ச்சில் வச்சுருந்தாங்க. அப்போ இது சர்ச்சு கட்டலை, இதுக்கு அண்டர் கிரவுண்டு. அப்போ அங்கே வச்சு 60வது பிறந்த நாளைக்கு என்னை கூப்பிட்டார். அப்போ நான் வந்து என்ன பிரசங்கம் பண்ண தெரியுமா, ஈசாக்கு 60வது வயசில் 8 ஆம்பளை பிள்ளைய பெற்றான். அதுபோல் எங்கள் அண்ணாச்சி இந்த சீயோன் சபையிலிருந்து 2 குரூப் மக்களை கத்தர் வரைக்கும் ஆயத்தப்படுத்துகிறார். ஒரு கூட்டம் சீயோனுக்கு ஆயத்தமாகுது, ஒரு கூட்டம் எருசலேமுக்கு ஆயத்தமாகுது. இந்த 2 சீயோனும் எருசலேம் இசைவினைப்பா கட்டப்பட்ட நகரம் தான் சீயோன் நகரம். இந்த சீயோனுக்கு கத்தர் இறக்கம் செய்கிற நேரம் அதிகாலை நேரம். அல்லேலூயா. அதனால் ஆண்டவர் இன்னும் அண்ணாச்சிக்கு தீர்க்க ஆசை கொடுப்பார் சொல்லி ஜெபம் பண்ணிட்டு போனோம். 20 ஆண்டு இப்போ 80 வயசாச்சு. போன முறை நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கும்போது சொன்னார், எனக்கு சுகர் இல்லை, பிபி இல்லைன்னாரு. எனக்கு 70 வயசு தான் ஆகுது. இப்போது வந்து உட்கார முடியுது, படி ஏறினா முழங்கால்லாம் வலிக்குது. அந்த தம்பட்டங்குடியை நான் கட்டின சர்ச்சு, நான் கல் சுமந்து மண் சுமந்து நான் கட்டின சர்ச். அதில் 18 படி கட்டியிருக்கேன். நீங்கள் 18 படி ஏறி வந்தீங்கன்னா உங்கள் பாவம் தீர்ந்துடும். அது வந்து அவன் உலகத்தான் சொல்லுவான். ஆனால் நான் 18 படி அமைச்சிருக்கேன். அந்த 18 படியில் இப்போ எனக்கு ஏறும்போது என் முழங்கால் என்ன செய்யுது, எனக்கு 70 தான் ஆகுது. 70லேயே இப்போ கை நடுங்குது. இந்த மைக்கை இப்படி பிடிச்சி பேசுனா இந்த கை கொஞ்சம் நேரம் என்ன செய்யுது, கிட்டு கிட்டு கிட்டுன்னு ஆடுது. ஆனாலும் எங்கள் அண்ணாச்சி கத்தர் இதுவரை கிருபை விழுந்திருக்கார். இன்றைக்கி ஒரு தீர்க்க தரிசனம் வந்தது. என் தாசரே நீ ஒழுங்குபடுத்து. எஸ்ஐகே ராஜாவுக்கு அன்னைக்கு ஏசா சொன்னார்லவா, உன் வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்துப்பா சொல்லி. அல்லேலூயா. ஆனால் அண்ணாச்சி எல்லாம் ஒழுங்காக சரியாக கிரமமாக செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. எங்கள் அண்ணாச்சிக்கு பேர் யோவான். நாங்கள் அவரை சொல்கிறது அன்பின் சீசன், அன்பின் சீசன். யோவானை விட்டுருவோம். இயேசுக்கு அன்பின் சீசன் யார்? யோவான். இப்படி தான் நாங்கள் அவருக்கு பட்ட பேர் வைப்போம். அன்பின் சீசன் வாராரியா, அன்பின் சீசன் வாராருன்னா நாங்கள் மாதிரி முச்சுக்கிடுவோம். என்ன அன்பு தெரியுமா, அப்படியே பாக்கெட்டில் இருந்து அப்படியே என்ன தம்பி நல்லா இருக்கியா, ஒலியா எப்படி இருக்கு, இந்த பக்கம் ஒரு காசு போகும், இந்த பாக்கெட் இந்த பக்கம் போகும். அதுக்கு தான் எல்லாம் அன்பாக இருப்பாங்க. சரி, இப்படியெல்லாம் கத்தர் கிருபையில் அன்பு பார்த்த தாசருக்கு ஆண்டவர் இன்னும் தேவ சித்தத்தின்படியே உங்களை இந்த ஊழியத்தில் கத்தர் இணைஞ்சவங்க கொடுத்துருக்கார். அல்லேலூயா. சரி, இன்னும் சிம்பிளான வசனம் படிச்சிருப்போம். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம், 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரத்தில் 18 படிங்க. எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாக இருக்கிறது, தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. எல்லாவற்றையும் என்ன செய்யணும்? ஸ்தோத்திரம் செய்யணும். நீங்கள் நானும் ஆசாரியர்கள். நம்மளை ராஜா எப்படி வச்சிருக்காரு ஆண்டு? ராஜாக்களும் ஆசாரியனுடைய பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஆசாரியனுடைய ஊழியம் என்ன? பலி செலுத்துகிற ஊழியம். இப்போ நாம் என்ன பலி செலுத்துகிறோம்? உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலி செலுத்துகிறோம். இந்த ஸ்தோத்திர பலி என்பது காலையில் எழும்பி நீங்கள் பலி செலுத்தணும். யோபு தன் பிள்ளைகளுக்காக காலையில் என்ன செஞ்சான்? சர்வாங்க தகன பலி செலுத்தி ஆண்டவர்கிட்ட வேண்டிக் கொண்டான். அதுபோல் தேவ பிள்ளைகள், தேவ சபையானது காலை ஜெபம் செய்ய வேண்டும். இயேசு கிறிஸ்து தேவ சித்தத்தை எப்படி செய்து முடித்தார்னா அவருடைய காலை ஜெபம் தான் அவர் ரொம்ப பலப்படுத்திச்சு. இப்போ நீங்கள் ஏசாயா 50ஆம் அதிகாரம் 4, 5, 6 வசனம் படிச்சிங்கன்னா அங்கே காலையில் ஜெபிக்கிறவங்களுக்கு என்ன கர்த்தர் கிருபை கொடுக்கிறார்? இளைப்படைந்தவனுக்கு சமயத்துக்கு ஏற்ற வார்த்தை சொல்ல, இளைப்படைந்தவனுக்கு சமயத்துக்கு ஏற்ற வார்த்தை சொல்ல நான் அறியும்படிக்கு கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு கல்விமானின் நாவை தந்தருளினார். காலைதோறும் என்னை எழுப்புகிறார். கற்றுக்கொள்கிறவளைப் போல நான் கேட்கும்படி என் செவியை கவனிக்க செய்கிறார். அல்லேலூயா. இவர் காலையில் ஜெபம் பண்ணி கர்த்தர்ட்ட கிருபை வாங்கிட்டாரா? அடுத்து 2 வசனம் படிங்க. எதுக்காக அப்படி காலை ஜெபிக்கிறார்? கீழே படிங்க. கர்த்தராகிய ஆண்டவர் என் செவியை திறந்தார். நான் எதிர்க்கவும் இல்லை, நான் பின்வாங்கவும் இல்லை. அடிக்கிறவர்களுக்கு என் முதுகையும் தாடை மயிரை பிடுங்குகிறவர்களுக்கு என் தாடைகளையும் ஒப்பு கொடுத்தேன். நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. காலை ஜெபம் எதுக்கு செய்யறோம்னு கேட்டா, அந்த நாளில் நாம் தேவ சித்தம் செய்யக்கூடிய கிருபையும் பலத்தையும் கர்த்தர் காலையில் நமக்கு தருவார். நமக்கு இன்றைக்கி எதிரில் போராட்டம் வருதா, பிரச்சனை வருதா, அதையெல்லாம் தாங்கக்கூடிய சக்தியை கொடுப்பார்.
இயேசு சிலுவை பாரத்தை சுமந்து அவர் அவ்வளவு தேவ சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு அவர் காலை நேரம் செய்த ஜெபம்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, தேவ சித்தத்தை விலை கொண்டு நம்ம தேவ பிள்ளைகள் ஸ்தோத்திர பலி செலுத்தணும். என்ன செய்யணும்? ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கே, துதியும் கனமும் மகிமையே அப்பாவுக்கே. தோத்திர பலி அப்பாவுக்கே, துதியும் கனமும் மகிமையே. தேவ பிள்ளை நல்ல வாயை திறந்து ஜெபத்திலையும் சரி, ஒருத்தர் பார்க்கும்போது சரி, ஸ்தோத்திர சத்தம் என்ன செய்யணும்? கேட்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதில் நாங்கள் ஆரம்ப காலத்தில் நான் சோழிங்கரில் ஊழியம் செய்யும்போது இந்த ரோடு இந்த பக்கம் நாங்கள் வாடகை வீடு, இந்த பக்கம் ஒரு ரோமங்கொத்தலிக்காரர். நாங்கள் ராத்திரியும் காலையிலையும் ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருப்போம். அப்போது எங்கள்கிட்ட ஒரு பெரிய மனுஷி இருந்தாங்க. அவங்க எப்போ ஜெபம் பண்ணாலும் அழுதுகிட்டே ஜெபம் பண்ணுவாங்க, அழுதுகிட்டே. அப்போ அந்த ஐயா நினைஞ்சார், யாரோ இவங்க வந்தாங்க, என்ன கிறிஸ்தவங்களாம், எப்போ பார்த்தாலும் அழுதுகிட்டு இருக்காங்க. அவங்க மனைவி அனுப்பினார், ஏன் அழுகுறாங்கன்னு போய் பாருன்னு சொல்லி. அப்போ அந்த அம்மா நினைஞ்சது, நாங்கள் அந்த நேரம் அந்த அம்மா சொல்லிச்சு, ஆண்டவரே இந்த மாதம் இன்னும் மளிகை சாமான் வாங்கலை, இந்த மாதம் இன்னும் வீட்டு வாடகை கட்டலை, ஆண்டவரே எங்களை வீட்டுக்கு காலி பண்ண சொல்கிறாருப்பா, எங்களுக்கு காசு கொடுங்கப்பான்னு சொல்லி இந்த அம்மா என்னஞ்சது அழுது ஜெபம் பண்ணிச்சா. அந்த அம்மா போய் சொல்லிச்சு, வீட்டு வாடகை கட்ட காசு இல்லையா, அடுத்து மளிகை சாமான் இல்லையான்னு சொல்லி. அவர் என்னஞ்சார், வீட்டு வாடகையெல்லாம் காசு கொடுக்க முடியாது, மளிகை சாமான் வாங்கி தரேன்னு சொல்லி அவர் மளிகை சாமான் நான் வாங்கி பையன்கிட்ட கொடுத்து, டேய் இனிமேல் அழக்கூடாது, இனிமேல் என்ன செய்யக்கூடாது, இந்த தோத்திரம் கத்தக்கூடாது, நல்லா சந்தோஷமாக ஊழியம் செய்ய சொல்லு, எப்போ பார்த்தாலும் கபகபன்னு அழுதுகிட்டே இருக்காங்க. அப்புறம் என்ன செஞ்சாங்க, மறுபடியும் இவங்க ஜெபம் ஆரம்பித்தாங்க. ஜெபம் அதிகமாகி போச்சு. ஆண்டவரே இந்த மளிகை சாமான் கொடுத்தவர் என்ன செய்யணும், சந்திக்கணும் ஆண்டவரேன்னு பெரிய மனுஷன் அழுதாங்க பாருங்க. திருப்பி அவங்க மனைவி அனுப்புனாங்க. அதுவும் சொல்லிச்சு, உங்களுக்காகத்தான் அழுகிறாங்க. ஏன் தெரியுமா, அவர் சிங்கர், அவர் குடியை மறக்கணும் ஆண்டவரே, குடியை மறக்கணும். திருப்பி என்ன செஞ்ச தெரியுமா, அவரே வந்துட்டார். வந்து குடி போதையில் கீழே விழுந்து, அம்மா எனக்காக அழாதம்மா, நான் இன்னுமே குடிக்க மாட்டேம்மா இனிமே. அதோடு அந்த ஐயா குடியை விட்டுட்டார், நல்ல விசுவாசியாக மாறிட்டார். அல்லேலூயா. தோத்திரத்துக்கு அவ்வளோ பவர் இருக்குது. நீங்கள் எதை குறித்தும் கவலைப்படக்கூடாது, ஒன்றை குறித்தும் கவலைப்படாமல் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினால் வேண்டிய தேவனுக்கு நமக்கு 1008 பிரச்சனை இருக்குது, 1008 தேவைகள் இருக்குது. அந்த தேவைகளை கத்தட்ட சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கத்த நம்ம தேவைகளை அனுப்பிவார், நிறைவாக்குவார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இனி ஒரே ஒரு வசனம் படிச்சிடுறேன். அதாவது 1 யோவான் 2ஆம் அதிகாரத்தில் 15 படிங்க சிஸ்டர். உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பில்லை. அதாவது உலகத்தில் தேவ பிள்ளைகள் அன்பு கூறக்கூடாது. சபை உலகத்திலிருந்து வேறுபட்டு வந்துருச்சு. இனி சபைக்குள் என்ன செய்யக்கூடாது, உலகம் வரக்கூடாது, நாம் உலகத்தை நேசிக்கக்கூடாது. உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை. உலகத்தை வெறுக்கணும். ரோமர் 12 படித்தா, இப்பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதானாலே மறுரூபமாங்கள். உலகத்தின் வேஷத்தின்படி ஜீவிக்கிற தேவ சித்தம் அல்ல, சித்தம் அல்ல. உலகத்தை வெறுக்கணும். ஏதோ ட்ரெஸ்ஸு போடுறோம், நல்ல ட்ரெஸ்ஸு போடுங்க, நல்லா சோப் போடுங்க, நல்லா பவுடர் வச்சுக்கோங்க. இன்னும் இங்கெல்லாம் லிஃப்ட் போடுறது, இங்கெல்லாம் போடுறது, அப்புறம் இங்கெல்லாம் இழுக்கிறது. அந்த ஏசபஸ்திரி மாதிரி கண்மொழி போட்டு அவள் அத்தனை வயசு கிளவியான பிறகும் அவளுக்கு கண்மை இங்கெல்லாம் போடுறது, இப்படி இருக்காங்க விசுவாசி. அதனால் அது கடந்து போகுது. 17 வசனம் படிங்க, அதில் லாஸ்ட்டில் இப்போ 17. உலகமும் அதன் நிச்சயம் ஒளிந்து போம், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். அல்லேலூயா. தேவ சித்தத்தின்படி செய்கிறவர்கள் என்றென்று, தேவ சித்தத்தின்படி நடக்கிற ஊழியம், தேவ சித்தத்தின்படி இருக்கிற விசுவாசி, தேவ சித்தத்தின்படி போகிற தேவ பிள்ளைகள் என்றென்றைக்கும் நிலைத்திருப்பார்கள், கர்த்தரோடு இருப்பார்கள். என்ன சோதனை என்ன பிரச்சனை வந்தாலும் அதெல்லாம் போய்விடும். நம்முடைய பிதாவாய் நம்முடைய இயேசு கிறிஸ்து பிதாவின் சித்தம் செய்தார். அல்லேலூயா. அடுத்து அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த சித்தத்தை பற்றியே ரொம்ப எழுதிக்கிட்டு வராரு. இன்னும் சில காரியங்கள் எழுதுறதுக்கு உங்களுக்கு வசனம் இல்லை. அதில் தேவ சித்தத்தில் நம்ம தேறினவர்கள் ஆகணுமா. என்ன செய்யணும்? கொலோசியர் 4ஆம் அதிகாரத்தில் கொலோசியர் 4:13 நினைக்கிறேன், 12,
தேவ சித்தத்தில் நம்ம எல்லாம் தேறி வரணும் சொல்லி எப்பாபிராவும் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறான். உங்களுக்கு வாழ்த்து சொல்லுகிறான். உங்களை சேர்ந்தவனும் கிறிஸ்துவின் ஊழியக்காரனுமாகிய இவன் நீங்கள் தேவனுக்கு சித்தமானவைகள் எல்லாவற்றிலும் தேறினவர்களாயும் பூரண நிச்சயமுள்ளவர்களாயும் நிலை நிற்க வேண்டும் என்று தன் ஜெபங்களில் உங்களுக்காக எப்பொழுதும் போராடுகிறான். சபையானது, தேவ பிள்ளையானது தேவ சித்தத்துக்கான காரியத்தை ரொம்ப கற்றுக்கொண்டு அதில் தேரணும், அதில் பெர்ஃபெக்ட் ஆகணும், பூர்ணமாகணும். இதெல்லாம் பவுல் எழுதிட்டு வரார். ஒரு காலத்தில் சுயசித்தம் செய்தவன், தேவனுக்கு விரோதமாக போனவர், இன்றைக்கு நினைஞ்சிட்டாரு கம்ப்ளீட்டாக நீங்கள் எஜமா, நான் அடிமை. இயேசு எப்படி தேவ சித்தம் செஞ்சார் தெரியுமா? அவர் சொல்கிறாரு, சீசர்கள் சாப்பிட கூப்பிட்றாங்க, இவர் சொல்கிறாரு, நான் யாரும் அறியாத, அதாவது யோவான் 4ஆம் அதிகாரம் வீட்டில் படித்து பாருங்கள். அதாவது எங்கள் மலையாளத்தை அப்படி பாட்டு உண்டு, யாரும் அறியாத சேஷ்ட போஜனம் நான் புசித்து நித்தியம் ஜீவிச்சிடணும். எங்கள் அண்ணன் நல்லா பாட்டு பாடுவார், மலையாள பாட்டு, தெலுங்கு பாடலாம், கரெக்டு ப்ரொனவுன்ஸாக பாடுவார். எனக்கு பல்லும் போச்சு, சொல்லும் போச்சு. யாரும் அறியாத சேஷ்ட போஜனம் நான் புசிச்சு நித்தியம் ஜீவிச்சிடணும். அதாவது என் சாப்பாடுலாம் என்ன செய்யுது? அவருடைய சித்தம் செய்வதுதான் என் சாப்பாடு, என் போஜனமாக இருக்கிறது. அல்லேலூயா. என்ற தெய்வமே நீ நிஷ்டம் செய்குவான் வண்ணீடுனே நான் இன்னும் மோதமாய் என்றே இஷ்டம் ஒன்றும் வேண்டாம் பிரியனே, நின்றே இஷ்டம் என்னில் பௌர்ணமாகட்டே, என்றே இஷ்டம் ஒன்றும் வேண்டாம் பிரியனே, நின்றே இஷ்டம் என்னில் பூர்ணமாகட்டே. யாரும் அறியாத சேஷ்ட போஜனம் நான் புசித்து நித்தியம் ஜீவிச்சிடுன்னு. யாரும் அறியாத சேஷ்ட போஜனம் நான் புசிச்சு நித்தியம் ஜீவிச்சிடுன்னு. அல்லேலூயா. இயேசுவே பிதாவின் சித்தம் செய்வது அவருடைய அருமையானவர்களே. பிதாவின் சித்தம் ஏன் நம்ம செய்யணும்? பிதாவின் சித்தம் ஏன் என்ன செய்யணும்? மத்தேயு 7:21. பிதாவின் சித்தம் செய்யாது என்ன செய்ய முடியாது? பரலோகத்தில் போக முடியாது. எத்தனையோ பேய்களை ஓட்டியிருக்கலாம். இங்கேருந்து பாண்டிச்சேரிக்கு வேறு சபையை ஒருத்தர் போனாங்க. பாண்டிச்சேரியில் ஒரு அம்மா கேட்டுச்சான், அந்த தம்பட்டக்குட்டியில் ஒரு பாதர் இருப்பார், நிறையா பேய்களே ஓட்டுவார். அப்புறம் அந்த பிள்ளை இவள்கிட்ட கேட்டுச்சான், இப்படி சொல்லுது, பேய்களை ஓட்டுறவங்களாம் எங்கே போக மாட்டாங்க? பேய்களை ஓட்டுறவங்களாம் பரலோகம் போக மாட்டாங்களாமே. இல்லை, பேய்களை ஓட்டுனாலும் தேவ சித்தம் செய்யாதவங்க தான் போவாங்க. தேவ சித்தம் செய்கிறவங்க என்ன செய்வாங்க? அதனால் நம்ம பேய் ஓட்டியிருந்துக்கலாம், கிஃப்ட்டு வரங்கள் கிரியேட் செய்யலாம், தாளந்து இருக்கலாம், பாட்டு பாடலாம், எல்லாம் செய்யலாம். ஆனால் நீங்கள் நான் என்ன செய்யணும்? தேவ சித்தம் செய்கிறவரில் யோவான் அப்போஸ்தலன் அவர்கள் என்றென்றைக்கும் நிலைத்திருப்பார்கள். இந்த செய்தியை கொடுக்க ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்காக நன்றி. கர்த்தர் தாமே எங்கள் அண்ணாச்சிக்கும் எல்லாருக்கும் நன்றி சொல்லி நான் விடைபெறுகிறேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். உம் சித்தம் நான் செய்வேன், அதுதான் என் உணவு. அன்பே என் இயேசுவே ஆருயிரே, ஆட்கொண்ட என் தெய்வமே. அன்பே என் இயேசுவே ஆருயிரே, ஆட்கொண்ட என் தெய்வமே. உம் சித்தம் நான் செய்வேன், அதுதான் என் உணவு. உம் சித்தம் நான் செய்வேன், அதுதான் என் உணவு. அன்பே என் இயேசுவே ஆருயிரே, ஆட்கொண்ட என் தெய்வமே. அன்பே என் இயேசுவே ஆருயிரே, ஆட்கொண்ட என் தெய்வமே. அன்பே என் இயேசுவே ஆருயிரே, ஆட்கொண்ட என் தெய்வமே. பிதாவே, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரித்து மையப்படுத்துகிறோம். தேவரீர் இந்த நாளில் இந்த ஆராதனை வேலையை நீ முற்றிலும் பொருட்படுத்துவதற்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக நாங்கள் செய்ய வேண்டிய
மிக 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 முக்கியமான தேவனுடைய சித்தத்தை குறித்து நீங்கள் மத்தியில் நீ பேசினதுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் எல்லா சூழ்நிலையிலும் எப்போதும் உம்முடைய சித்தம் உம்முடைய சித்தம் உம்முடைய சித்தம் என்கிறதே எங்களுடைய நாவிலே விசுவாசமுள்ள வார்த்தையிலே உண்டாவதாக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். மெய்யாகவே இந்த நாளிலே தேவ சித்தத்தை நாங்கள் இன்னும் அதிகமாக செய்வதற்கு உற்சாகப்படுத்தின தேவனுடைய வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஏனென்றால் தேவ சித்தம் செய்கிறவன் தான் என்னென்றைக்கும் நிலைத்திருக்க முடியும் என்பதை அறிந்து இந்த கடைசி நாட்களில் எல்லாவற்றிலும் தேவ சித்தம் செய்ய எங்களுக்கு உதவி செய்யும். என் வழி நடத்தும், ஆசீர்வதையும், காத்துக்கொள்ளும், பலப்படுத்தும். அருமையான போதுடைய வாழ்க்கையில் அநேகம் ஆயிரம் பிசாசுகளை துரத்தி இருந்தாலும் பரலோக பிதாவுடைய சித்தம் செய்வதே அந்த சித்தம் என்று சொல்லி நம்முடைய பரலோகத்தில் பிரவேசிப்பதற்கு பரலோக பிதாவுடைய சித்தம் செய்ய தன்னை அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்தது நிமித்தமாக அப்படி ஊழியங்களையும் ஜீவியங்களையும் ஜனங்களையும் ஆசீர்வதித்து நடத்துறதுக்காக துதிக்கிறோம். தொடர்ந்து எங்களை ஒவ்வொருடைய ஊழியங்களையும் காத்துக்கொள்ளும், பலப்படுத்தும். இயேசுவின் மூலம் வேண்டிக்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரம் மறவாதே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தவன் ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் கூடவே இருப்பதாக, ஆமென். அல்லேலூயா.